வரம்போட்டு கொடு, காரியத்தை நடத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? நீயும் 1000 பக்கம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, கடைக்கூடல் நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. இல்ல ரீதியாவும் நீ தொழில் ரீதியாவும் விண்ணப்பட்டு நிக்குது இல்லையா? இதை நல்லபடியா மீட்டு அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் வழங்க வையின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். எத்தனை சோதனை பத்தியா மீட்டு கொள்ளாங்க. என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாய் இந்த குடும்பம் நான் இருக்கிற யாராருக்கு எப்படி விட கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தலாம் தைரியமா நிலை. அதை பத்தி நீ கவலைப்படாத, என் பொறுப்புல விடு. தாய் இந்த குடும்பம் கூட வந்து முடிச்சு கொடுத்தோம். ஐயா பெத்த தாயார் இன்னைக்கு பங்கப்பட்டு நிக்குது, தொழில் ரீதியாக சிக்கலா நிக்குது. இன்னைக்கு சொத்து பிரச்சனை ஒண்ணு கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா? கலங்காத, நான் இருக்கிற தகுதி மாநில எந்த விதத்திலும் கோபத்துக்கோ மற்றதுக்கோ போகாத. அவையிலே தேடி வருவாங்க, முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அடியா தாயி காரியம் தவணையைக்கே போயிட்டு இருக்குதா? இதை நல்லபடியா முடிச்சு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு ஒன்றாரு. அது போக இன்னைக்கு வருமானம் அத்தனையுமே இன்னைக்கு கைவிட்டு போயிருக்காங்க. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து நிக்குது. இல்லத்துல 4 பக்கம் அக்கினி கட்டு போட்டு நடுவான் நிறுத்தி வேடிக்கை பார்க்குதப்பா. கொஞ்சம் புரியலையா? எந்த விதத்திலுமே உனக்கு நிம்மதினு சொல்ல முடியாது. அத்தனை விதத்துல இன்னைக்கு எல்லாம் கட்டுல போட்டு வச்சுட்டாங்கயா. உங்க கட்டு போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதாயா. இந்த 2 ஆண்டு காலமா நிலையா அந்த பட்டு இன்னைக்கு நில குழஞ்சு வாழ்வா சாப்பான்னு நிற்கிறாய். இதை நல்லபடியா சாட்சி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேறி பார்த்துட்ட, எத்தனையோ பக்கம் போயும் பார்த்துட்ட. நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. இது மந்திரக்கட்டு போட்டு மாயக்கட்டு போட்டு நிறுத்திட்டாங்கப்பா. புரிஞ்சுதா புரியலையா? இந்த பாலத்துக்கு கருப்பு தாயின் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதிமான் இல்லையா? வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனப்பா. கட்டை உடைச்சுன்ற பட்டி பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு அத்தனைக்குமே அள்ளிப்படியாந்து மீட்டு தந்துடுனாயா. கட்டை உடைக்கிற பாத்துக்கா, கலங்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. ஒரு இல்லத்துக்கு பக்கத்துல ஒரு புத்துக்கண் இருக்குதா? புத்துக்கண் ஒண்ணு இருக்குதா? இதா இதை தனியா கொண்டு போய் பாலத்து கருப்பம் காணிக்குன்னு சொல்லி அந்த புத்துக்கண்ணுக்கு முன்னாடி வச்சு ஒரு கல்புரம் பத்த வச்சு கும்பிட்டு போட்டு அங்க விட்டு போட்டு வந்து மத்ததை நான் பார்த்து அடியா என்னை நம்பி வந்தாச்சுல. இன்னைக்கு எல்லா வரத்திலுமே சேதாரமாயி நிக்குது. அரண்மனையும் இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. இன்னைக்கு அத்தனைக்கு விட கொடுத்து என்ற வட்டி வாழ வச்சு தர வேண்டியது எம்பது. போதுமா? இன்னையிலிருந்து முறையா ரேட்டு கூட வந்தாரு. புரியுதா புரியலையா? திருநாள் அன்னைக்கு பட்டியல வந்து நின்று அத்தனைக்குமே விடதம் திறந்துச்சு. புரியுதா புரியலையா? வேண்டாமா? போறோம் போ. தாயே விற்பனை ஒண்ணு ஆகணும். பூமி பிரச்சனை ஒன்னாயா? இதை நல்லது பண்ணி இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து கடச்சோமி நீ கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஒரு கையெழுத்து ஒண்ணு ஆகணும். சிக்கலா நிக்குதாயா? விட கொடுத்தலாம் தகுதி பாலில். புரிஞ்சுதா? சரி முடிச்சு கொடுத்தாரு. எடுத்து போய் உடைய பிசினஸ் சொல்லப்பா. தாயி அடியா நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. இந்த பாலத்துக்கு இருப்ப மந்திரா மாய் நல்லா ஏமாற்றி போட்டாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா உங்க பட்டியல எந்த விதத்திலுமே குறையிலையா? புரியுதா புரியலையா? சில குழப்பத்தை போட்டுக்கிட்டு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு, வருமானம் பத்த மாட்டேங்குது, இப்படி பல விதத்துல வந்து நிக்கிறீங்க. தாயி எல்லாம் கண்ணோமல்ல நிக்குது. புரிஞ்சுதா? அத நான் பாத்துக்கிற தகுதிமான் இல்ல. சிலதை விங்கணிக்க முடியாது. நான் இருக்கிறேன். என்னை நம்பி வா. உங்க வட்டி பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு போட்டி கொடுத்து கொண்டாடி போறனாயா? திருநாள் அன்னைக்கு உங்க பட்டி நேரில் பார்த்து வந்துருவா. போறோம் தாயே என்னை நம்பி வந்து இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை வாங்கி போறீங்களா? இன்னையில இருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா? முட்டு போட்டு முறையா முடிச்சு கொடுத்தாங்க. தகுதிமான் இல்ல. இந்த 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 போறோம் தாயி பல குழப்பத்துல வந்து நிக்கிறியா? இந்த குழப்பம் அத்தனை ஒன்றும் பயந்து நிற்காத. பாடம் கப்பு சுட்டு உனக்கு எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாம தொழிலை அமைச்சு கொடுத்தனாயா? சில குழப்பத்தை போட்டு நிக்கிறியா? அந்த குழப்பத்துக்கும் என்ற பூச்சாட்டுக்குள்ள விட தரப்போம். போதுமா? வேற என்ன வேணும்? மற்றவை ஏட்டையெல்லாம் விட்டு அதை நான் பாத்துக்கிறேன். என்னை நம்பி வந்துட்டீங்களா? அத்தனைக்கு விட கொடுத்து அத்தனை வாழ வச்சு கொடுத்தனாயா? கலங்க வேண்டாம். பூத்துக்குழுங்க நந்தவனமா சாதிச்சல்லவா. போதுமா? தாயே காரியம் சேதாரமாய் போச்சே இல்லையா? நீ காரியம் சேதாரமாய் போய் அதனால எத்தனை வேதனை எத்தனை சோதனை நடக்குது
வந்து பாத்தியா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா அதே மாதிரி சவால் போட்டு பாக்குறாங்க இன்னைக்கு விண்ணப்பட்டு மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா கெஸ் மாதிரி நிக்குதாயா அந்த கெஸ் மாதிரி நிக்கிற அத்தனை கெஸ்யோட்டி கொடுத்து இல்லத்துல வருமானத்தை கொடுத்து அதுக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது தாயி தகிரி மண்ணில் நான் இருக்கிற தகிரி மண்ணில் 3.25 நாளையில மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு போதுமா ரேட்டுக்கு முறையா வந்துருவேன் முறையா வந்து முத்து போட்டு நடத்தி இதே பட்டியல் நான் அழகு பார்க்கல அப்படின்ட்டா இந்த பாலத்துக்கு கற்பனை பொய்ச்சாமின்னு நினைச்சுக்குவோம் ஐயா தொழில் ரீதியா சிக்கல் வந்து கேட்டுட்டு நின்றியா தொழில் ரீதியா இருக்கிற சிக்கல் அக்கட்டா எடுத்தாச்சப்பா நீ வருமானத்துக்கும் வழி பண்ணிடுறேன் அது போக கங்கண காரியம் ஒண்ணு உத்தரவு போட்டு தந்துருக்கிறப்பா தேடி வந்து நிக்குது தவணையா நிக்குதுன்னு கவலைப்படாத அது முடிச்சு கொடுத்துறப்பா துணிஞ்சு அதுக்குண்டான முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்துறேன் அது போக அடியான சில குழப்பத்தை போட்டு நிக்கிறானப்பா அந்த எதிரிகளை அல்லையில போட்டு அளவு சூடு போட்டு வட்டிக்கு பேர் வாங்கி தந்துறனாயா திருநாவணி கொண்டு வந்து என் வட்டியில் சொல்லப்பா மத்ததை நான் பாத்துக்கிறேன் ஒட்டி கொடுத்து கொண்டாடி எதிரிகிட்டு இருந்து அதை மீட்டு கொடுத்துறோம் போதுமா தொழில் ரீதியா எல்லாம் வச்சுக்கோ போகிறோம் அடியா விண்ணப்பட்டு நிக்கிறது இன்னைக்கு பட்டி கொண்டு சேர்த்து அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா எதிரிக்கு பாடம் கப்பிச்சு வச்சிருக்கிறப்பா புரிஞ்சுதா எதிரிக்கு பாடம் கப்பிச்சு வச்சு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கிறது கவலைப்படாது புரிஞ்சுதா தேடி வந்து புடிச்சுக்கோ மத்ததை நான் பாத்துக்கிறேன் நீ நினைச்சபடியே நிறுத்தி காமிச்சிருப்போம் தாயி ஏதோ பத்தி நீ கவலைப்பட்டு கூடாது என் பொறுப்புல வந்து விட்டுட்டேன் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல முதல்ல வந்துட்டுனாயா இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இன்னும் கூட வந்து நின்று வர்ற செவ்வாய்க்கிழமைக்குள்ள இன்னைக்கு எல்லாம் உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறியா நல்லா சிரிக்க வச்சு சிங்காரம் பண்ணி என்ற வட்டி என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு காமிச்சாரு போதுமா தாயி மீட்டு போடலவா ஓட வரகேட்டு வந்து நிக்கிறியா இல்லையா நல்ல காரியம் நடக்கணும் தவணை இல்லாத போகணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா அது போக இல்லத்துக்குள்ள சிலதெல்லாம் ஏமாந்து போல பொழைச்சிட்டியா மரமெல்லாம் போயிட்டு வர கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து கைவிட்டு அதை கைப்பற்றி சேதாரம்லாம் ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயே மத்திய இத்தனை வேதனை நான் இருக்கிற தகை பண்ணல என்கிட்ட வரதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட ஒரு பக்கம் கை கொடுக்கல கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா தாயின் தகப்பனுமா நான் இருக்கிற தகிரிமா நெல்லு தாயி இந்த பாலத்து கருப்ப மோனா முடியாம கொண்டு தப்படிப்பேன் போதுமா மஞ்சள் துணியில் கட்டி கொண்டு வந்து சேர்த்து முறை செலுத்தி 11 நாள்ல இந்த கருப்பை நான் அடையாளம் போட்டு மீட்டு தந்தார் போதுமா போ வரம்போ தாயி ஒன்னும் கலங்க வேண்டாம் மங்களிக்காரன் கொஞ்சம் குறும் பண்ணிட்டு இருக்கிறான் அதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியாயா உடனே பண்ணிடுவனாயா அவன் உயிருக்கு சேதாரம் ஆயிரு படிப்படியா மீட்டு கொடுத்துருனாயா அது போக இன்னொரு முறையை போட்டுட்டு நிக்கிற அந்த முறைக்கு கூட வந்து நின்று திருவிழாவுக்குள்ள அந்த முறைக்கு கூட வந்து முடிச்சு கொடுத்துருனாயா இவனை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு திருத்து போடுறாங்க போதுமா இந்தாப்பா தாயே இந்த பாவத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா இல்ல மத்தனை சாணேறி முளைஞ்சரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிற்கிறாயா அதே மாதிரி தங்கங்களுக்கும் இன்னைக்கு தடம் போட முடியல வருமானமும் பத்த மாட்டேங்குது நாலாவது சேதாரமாய் வந்து நிற்கிறியாயா எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க முதல்ல அதை கைப்பற்றி கொடுத்தாரு போதுமா முறையா உங்க கூட வரனாயா விளக்கம் சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா முடிச்சு கொடுத்துருனாயா போவ கடன் செம தலைக்கு மேல ஏறி நிக்குது தொழில் செய்ய முடியலன்னு சொல்லி தம்பிச்சு வந்து நின்னுச்சாயா தொழிலுக்கு உத்தரவு போட்டாச்சு நீ மத்த அத்தனை பேர்த்தி கொஞ்சம் அடக்கி ஆண்டு காமிக்கிறனாயா கடனை நீக்கி கொடுத்துறனாயா தொழில் பெருக்குதப்பா கொஞ்சம் கண்ணு கத்துமா இறங்கி தொழில் இறங்கி நில்லு வருமானத்தை காமிக்கிற கடனை காட்டி போடலப்போ இந்தா வச்சுக்கோ அடியாவா திருநாள் அன்னைக்கு வந்து நில்லுங்காயா ஓசி எடுத்த கையோட வட்டிக்கு என்ன காரணத்தை காமிக்கிறேன்னு பாரு அடியா தாயி கருப்பன் கோட்டையில வந்து ஒரு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா இல்லையா கை மாத்தி கை காரியத்தை முடிக்கணும் வந்து கேட்டு அதை மாத்தி போடலாமாயா மாத்தி அரை மணிக்கும் சரி மத்ததுக்கும் சரி உத்தரவு போட்டு கொடுத்துருந்தப்பா இது சத்திய வாக்கு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து கூட வந்து நிக்கிறனாயா கல்யாண மரத்தை கொடுத்துற அதையும் கை மாத்தி கொடுத்துறனாயா எல்லாரும் மங்கமலாம் கோட்டைக்கு குடி வந்து நிக்கிறனாயா வந்து நில்லு மூத்து முகம் காமிச்சு முறைய முடிச்சு தந்துடுற வாதாயி இது 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 போவரணும்
சொன்னது புரிஞ்சுதா? அடியா உத்தரவு போட்டுருக்கேன்னப்பா, உத்தரவு போட்டுக்கு தேடி வருது முடிச்சுக்கோ. அது இதையும் போட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாம். கங்கண காரியத்துக்கு உத்தரவு போட்டுருக்குன்னாயா தேடி வருது, பாடாக்கு தலையாட்டி போடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வந்து திருநாள் அன்னைக்கு பாடுபடி கூலி கொடுத்துருக்கோம். என்னை நம்பி வந்தாச்சுல்ல, என் பொறுப்புல விட்டுறாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப ஏட்ட போன இடத்துலயே கட்ட உடைச்சாச்சாயா. இன்னும் கூட வந்து நிக்கிற என்ற திருநாளுக்குள்ளர சாதிச்சு கொடுத்தார. இந்த நீ போக்குவரத்து சொல்ல மரபெல்லாம் போச்சு போக அடியா தாயி ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியே. காரியம் அத்தனை நீ காரியம் அத்தனை கைவிட்டு நிக்கிறாயா. நல்ல காரியம் உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. புரிஞ்சுதா புரியலையா? நல்ல காரியம் ஒண்ணு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இன்னைக்கு ஆதாய ரீதியாகவும் கைவிட்டு போய் நிக்குது. எதை பத்தி கவலைப்பட்டு நிக்காத, சேதாரத்துக்கும் விட கொடுத்து இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து நின்று புத்து போட்டு நடத்தி கொடுத்தார். போ வரம் தாயி சொப்பனத்துல வர்றேன்னு சொன்னாயா. சொப்பனத்துல வர்றது கொஞ்சம் தாமசமா நிக்குது, கொஞ்சம் உடாப்படியா புடி குறிப்பு காமிக்கிறனாயா. நீ அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் போட்டு குழப்பிட்டீங்க. தேவாதி மேல கோவப்பட்டு என்ன பண்றது? என்னை நம்பி நில்லாயா. சில விட 3 நாள்ல தர்றோம். புரிஞ்சுதா? அப்படி போயிட்டேன் அடியா. ஆழமரம் இன்னைக்கு அசைஞ்சு நிக்குதப்பா. இல்லையா? இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு சாணேறி முளைச்சிருக்கி கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு இல்ல மத்தனை ஆதாயம் கை விட்டு போயிட்டு வருமானத்தை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அது போக ஒரு காரியம் நீயும் 1000 முயற்சி பண்ணி பண்ணி பாக்குற, தோல்வியாவே நிக்குது. இதை நல்லபடியா முனமுடியாத எனக்கு சாட்சி கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயே. முடிச்சு தந்துடுறேன். போதுமா? கூடவே வந்து நிக்கிற 9 நாள் அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துட்றேன். முடிச்சு கொடுத்துறேன். தாயி சொப்பனத்துல வர்றேன்னு சொன்னாயா. சொப்பனத்துல நான் வந்தனாயா. உண்டல்லையா வந்து உன்னை எதிரியும் அடையாளம் காமிச்சு அந்த எதிரிகிட்ட எப்படி என்ன பண்ணணுங்கிறது காரணத்தையும் கூட காமிச்சுட்டு வந்தனாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். அதே மாதிரி மீட்டு கொடுத்து உன்னை வட்டியை பால் வாத்தி தரனாயா. திருநாள் அன்னைக்கு என் வட்டியில் வந்து நில்லு. அதுக்குள்ள சங்காமணி கொல்ல போ. புரிஞ்சுதா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சில சேதாரத்தை எடுத்துட்டு வந்துட்டப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இனி கைவிட்டு போனதை கை பற்றி கொள்ளலாம். காரியத்தை பிடித்த இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்குது. அதுக்கும் விட கொடுத்துற. போதுமா? அடியா தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் சரி வருமானத்து ரீதியாகவும் சரி இன்னைக்கு நில உழைஞ்சு வந்து நிக்குதாயா. இன்னைக்கு ஆலாமரம் மாட்டு தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு மொண்டிக்கட்டுல போட்டுட்டு இன்னைக்கு சேதாரப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டாங்கப்பா. இது நல்லபடியா தொழிலை நடத்தி வருமானத்தையும் பெருக்கி வீட்டுக்கு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா. நான் இருக்கிற தகுதி மணியில் எதிரிகளுக்கு பாடம் கப்பிச்சுட்டு உங்களை வட்டி காப்பாற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. இப்போ வர வாரமே பாடம் கப்பிச்சிடலாம். காப்பிச்சுட்டு தொழிலை முதல் பெருக்கிறப்போ வருமானத்துக்கு வெளியே போடலாம். 10 பணத்துக்கு உத்தரவு போட்டு தந்துடுறேன். போதுமா? வாகனத்துக்கெல்லாம் கூட கட்டு வாதாய். அடியா தாயி ஆங்கார கருப்பங்கோட்டையில் வந்து தீராத குறைக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. வரங்குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா. நல்ல வரம் கொடுத்து எனக்கு வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. உண்டா இல்லையா? அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாமாப்பா. இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிற தகுதி மணி. அது போக சில விஷயத்தை குழப்பிட்டு நிக்கிறீங்க. வரமும் கொடுத்துற, காரியத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த அடியா போ வரம்போ. அடியா தாயி ஏமாந்த பொழப்புக்கு வழி தேடி கூடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. கலங்க வேண்டாம். ஏமாத்தி போட்டானப்பா. ஏப்பாந்ததுக்கு விட கொடுத்து பட்டிக்கு இப்ப கைப்பற்றி கூடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அட்டையாளம் போட்டு காமிச்சிக்கிற தகுதிமா நில்லு. என்ற திருநாளுக்குள்ள மாற்றத்தை கொடுத்து திருநாள் முடிஞ்ச கையோட உனக்கு கைப்பற்றி கொடுத்தப்பா ஆதாயத்தை. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். மிரட்டிட்டு கிடக்குற அப்படி எல்லாம் கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. நான் மிரட்டி போடுறவா. தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கப்பா. தாயே
என்னதாயி இத்தனை அக்னியா சுமடி வந்து நிக்கிறிய? இல்லத்துக்குள்ளார எந்த விதத்திலுமே காரியம் சேதனமாய் போய் நிக்குத இல்லையா? டக்கு டக்குன்னு பதில் வரணும் தாயி. நீ எங்கிட்ட ஒப்படைக்க வந்துட்ட, நீயே அங்கா போட்டு கிடக்குற. என்னை அதை எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாத காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்க இல்லையா தாயி? நீ எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு ஆண் தேவாதிக்கிட்ட ஒரு முறையா முறை போட்டு கும்பிட்டியா? கவலைப்படாத, நான் இருக்கிற பாடம் கப்பிச்சுட்டு இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருந்தாயா. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டுலாம் போ, புரிஞ்சுதான்? அதுல குறை இதுல குறைலாம் அது இதுன்னு சொல்லுவாங்க ஐயா. நீ எதை பத்தி கவலைப்பட்டு நிற்க வேண்டாம். என்னை நம்பி வந்து நில்லு, முனமுறியாத சாட்சி கொடுத்தர. 10ஆம் நாள் கூட வர எடுத்து கொடுத்துறப்பா. அடியா தாயி இராத குறைன்னு வந்து சொன்னாயா, புரிஞ்சுதா புரியலையா? வரம் கொடுத்துருநாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். நல்ல வரம் கொடுத்து பவுர்னரை கனி எடுத்து உன்ற வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. மற்றபடி நீ தொழில் ரீதியா வந்துடலாமாயா? என்னை குடும்பத்தோட நம்பி நிக்கிறியா? நம்பி நின்றுட்டு அப்படின்னா போட்டி முகல உனக்கு வாரிசு நானே வந்து பிறக்கணும் போ. இதை நீ மென்னு தின்னு முழுங்கிடணும், இதை நீ மென்னு தின்னு முழுங்கிடணுமாயா? எடுத்துக்க தனியா இந்தாதாய். மற்ற நீ எப்படி பண்ற பண்ணிக்கோ போறோம். பங்காளிய பிரச்சனை இல்லாம பூமி விற்கணும், மூட்டை விற்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? உத்தரவு போட்டிருக்கிறப்பா, புரிஞ்சுதா புரியலையா? உத்தரவு போட்டிருக்கிற விலை வருது, கொஞ்சம் ஏறி வருது, நீ கொஞ்சம் இறங்கி வந்து முடிச்சு பண்ணலாம். போதுமா? முடிச்சு பட்டிக்கு பேர் வழங்க வச்சிடலாம். நோவு நொடிக்கெல்லாம் மாற்றத்துக்கு கொடுத்தாச்சப்பா. திண்டாள் அன்னைக்கு என் பட்டியில வந்து என்ன ஓசை வாங்கிட்டு போ, பொங்கமும் காமிச்சிட, அதுக்குள்ள முடிச்சு தரப்போம். வருமானம் வந்து சேர மாட்டேங்குது இல்லையா? விற்கிறதுக்கு தவணையா நின்றுது, வித்து கொடுத்தாச்சு. பங்காளி கொடுத்துட்டா உனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, அது சொல்ல மாட்டேங்கிறியா? வாங்கி கொடுத்துறப்பா. திருநாளுக்குள்ளாரிய என்ன அந்த பாக்கி வாங்கி கொடுத்துற, சொத்து பாக்கி சொல்ற. வித்தீங்கல்ல, வித்த பூமி பங்காளிக்கு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு இன்னும் பாக்கி தரல, அதை வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? வாங்கி கொடுத்தனாயா என்ற பூச்சாட்டுக்குள்ள மாற்றத்துக்கு கொடுத்து திருவிழாக்குள்ள ஆதாயத்தை கைப்பற்றி எல்லாம். அதனால எந்த விதத்திலும் மாற்றம் வராது என்ற ரங்கம். இந்த உனக்கும் அப்படித்தான் நோவு நொடிக்கெல்லாம் முத்துப்புள்ளி வச்சிருக்கிற, அள்ளி படியா இருக்கிறனாயா? ஓ திருநாளுக்கு வந்து நில்லு, ஓ வரம்போ. மூலப்பாளையா, மூலப்பாளையத்திலிருந்து ஈரோட்டிலிருந்து வந்திருக்குதுரா. தொழில் நில குழஞ்சு போச்சு, டக்கு டக்குன்னு பதில் வர. தொழில் நில குழஞ்சு போச்சு, கடன் சுமை ஏறி போச்சு, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, நோவு நொடி மீளாத வந்துட்டு நிக்குதாயா. அலங்காம அந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. 3 ஆண்டு காலமா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல எந்த விதத்திலையுமே சமாளிக்க முடியாம வாழ்வா சாவான் வந்து நிக்கிற. ஆதாயமும் கைவிட்டு இன்னைக்கு நிலவளம் நிக்குது. இதையெல்லாம் மீட்டு கொடுத்து வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல ரேட்டு கூட வந்து நிக்கிறனப்பா. மோனா முடியாத சாதிச்சு கொடுத்தார. போதுமா? இந்த பொண்ணாங்கி வா, எப்படி தண்ணி வாக்கணும்னு அவனை கேட்டுக்கா. இன்னொன்னு இதாதாயி, இது எப்படி தண்ணி வாக்கணும்னு கேட்டுக்கா. போ வரம்போ தாயி. குழப்பிட்டு வந்து நிக்கிறியா? குழப்பத்துக்கு விட கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வந்துட்டு நிக்கிறியா? நல்ல காரியத்துக்குமே உத்தரவு போட்டு கொடு. பல விதத்துல கட்டில இருந்தது கட்டை தரிச்சு நீக்கி உங்க வட்டி நீக்கி கொடுத்துருக்கனாயா உன்னை வீட்டு போடலாம். புரிஞ்சுதா? ஒரு உத்தரவு போடுறனாயா நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு ஒரு நோவு நொடிக்கு முடிவு கட்டியாச்சு. திருவிழா முடியறதுக்குள்ள ஒரு மாற்றத்துக்கு கொடுத்துற. திருவிழா முடிஞ்ச கையோட அதையே முடிச்சு கொடுத்துருவா. போதுமா? போ வரப்போம். ஐயா என்னை நம்பி வந்தாச்சு. ஆங்கார கருப்புன்ற வட்டிக்கும் வந்துட்டுனாயா, கலக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு பூச்சாட்டுக்குள்ள ஒரு வெள்ளா ஓட்டிட்டு வந்துடுறேன். பூச்சாட்டு முடிச்சு திருவிழா முடிச்சு உதரப்பூசி எடுக்கிற பாரு. உதரப்பூசி எடுத்தோன்னு உன்ற வட்டிக்கு வந்து அடையாளம் போட்டு நடத்தி கொடுத்தாரு. இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா, தசை காமிச்சு போடலாம். போதுமா? போ வரப்போ.
வந்து எனக்கு பாடுபடு. சரி. அடியா தாயி நில குழஞ்சு வந்து நிக்குதாயா உண்டா இல்லையா? இன்னைக்கு வருமான ரீதியாவும் சரி, தொழில் ரீதியாவும் சரி, இல்ல ரீதியாவும் சரி, இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி நிக்குதப்பா. இதை நல்லபடியா நடத்தி சிக்கல் விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். சிக்கல் புரியுதா புரியலையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். தேவையில்லாத குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறாயா? குழப்பத்துக்கு கத்தனைக்கு விட கொடுத்து போடலாம். 3 வாரத்துக்குள்ள முடிச்சு கொடுத்தேன். போதுமா? இந்த கவலைப்படாது. அப்படியே போய்